அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பீப்பிள்ஸ் ஹீரோஸ் அகாடமி. நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும், என்னென்ன விஷயங்கள் படிக்கணும் அப்படின்றத பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இன்னைக்கு இந்த பதிவில் 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புத்தகத்தில் என்னென்ன விஷயங்கள் படிக்கணும் அப்படின்றத பற்றி தான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளாஸை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே. பொலிட்டிக்கல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. சிலபஸில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் ஸ்கூல் புக்கில் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் ஆகிருக்குமா அப்படின்னு கேட்டால் கவர் ஆகிருக்காது. ஸோ பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நான் என் சைட்லேருந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னா, எக்ஸ்ட்ரா ஒரு புக் வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ஏதோ ஒரு பிடிச்ச புக்ஸாக இருக்கலாம். அது ஒரு இன்ஸ்டியூட் புக்காக இருக்கலாம், இல்லை ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆத்தர் எழுதுன புக்காக இருக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். ஒரு புக்கு வச்சுக்கோங்க, பாலிட்டிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சிலபஸ் கவர் ஆகிற மாதிரி. அதை வச்சு படிச்சுட்டு ஸ்கூல் புக்கை சும்மா ரெஃபரன்ஸ்க்கு மட்டும் வச்சுக்கோங்க. ஏதாச்சும் ஒரு டேட்டாஸ் மாதிரி இருந்தால் படிக்கிறதுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு வேணாம், நான் ஸ்கூல் புக் மட்டும் படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா ஓகே, அது உங்களுடைய விருப்பம். நம்ம என்னென்ன விஷயங்கள் ஸ்கூல் புக்கில் சிலபஸில் இருக்குது அப்படின்ற விஷயத்தை நம்ம சொல்லிடுறேன். நிறைய விஷயங்கள் ஸ்கூல் புக்ஸில் கவர் ஆகாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் இங்கே தெளிவாக சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இதில் நீங்கள் இண்டெக்ஸ் வச்சு பார்க்குறப்ப எல்லாமே வித்தியாசமான ஒரு விஷயங்களாகவே இருக்கும். அப்போ சிலபஸை வச்சு டேரெக்டாக நம்மளால் இந்த லெசன் படிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் லெசன் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி அப்படின்ற ஒரு லெசன் கண்டிப்பாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதே போல் இந்த சமூக நீதி, தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி அப்படின்றது உங்களுக்கு எங்கே கவர் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூனிட் 9ல் வந்துடும். பாலிட்டி அப்படின்னு சொல்லி வராமல் உங்களுக்கு யூனிட் 9 இல்லைனா யூனிட் 8 அப்படின்னு சொல்லி எதில் வேணால் சொல்லலாம். ஏன்னா தமிழ்நாடுடைய அரசியல் அப்படின்றது உங்களுக்கு தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் வருது இல்லையா? ஸோ தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லி வரும்போது உங்களுக்கு ஒன்று இந்த இடத்துல உங்களுக்கு கவர் ஆகலாம், யூனிட் 9ல் உங்களுக்கு கவர் ஆகலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த யூனிட் 6ல் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் சமூக அரசியல் இயக்கங்களின் பரிணாம வளர்ச்சி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இதுக்கு வரும் நீதி கட்சி, பகுத்தறிவாதத்தின் வளர்ச்சி, சுயமரியாதை இயக்கம், திராவிட இயக்கம் மற்றும் இயக்கங்களான அடிப்படை கொள்கைகள். இதுகளெல்லாம் உங்களுக்கு என்ன வரும்னா இந்த சமூக நீதி அப்படின்ற ஒரு லெசனும், தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி அப்படின்ற ஒரு லெசனும் வரும். இது இல்லாமல் தமிழகத்தில் அரசியல் சிந்தனைகள், தமிழக அரசியல் சிந்தனைகள் அப்படின்ற ஒரு விஷயமும் உங்களுக்கு சுயமரியாதை இயக்கத்தினுடைய நோக்கம் என்ன, திமுக அரசாங்கம் நோக்கம் என்ன, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நோக்கங்கள்லாம் எல்லாமே இருக்கும். அப்போ இந்த 3 லெசன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ உங்களுக்கு யூனிட் 9 மற்றும் அதாவது ஓல்டு யூனிட் 9 இப்போ வந்து உங்களுக்கு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தமிழ்நாடு மற்றும் உங்களுக்கு தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள், தமிழ்நாட்டின் சமூக அரசியல் இயக்கங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இது கவர் ஆகும். அப்போ இதில் 3 லெசன் உங்களுக்கு இந்த இடத்துல யூஸ் ஆகும். அதே போல இந்த 12th லெசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி அரசாங்கங்கள் அப்படின்றது உங்களுக்கு சிலபஸ்ல எங்க இருக்கு அப்படின்னா பாலிட்டியில டைரக்டாவே கொடுத்துருக்காங்க. நீங்க குரூப் 4 சிலபஸ்லயும் சரி, குரூப் 2 சிலபஸ்லயும் சரி உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, உள்ளாட்சி அரசாங்கங்கள் அப்படின்றது எதில் கொடுத்துருக்காங்க, டைரக்டா கொடுத்துருக்காங்க. உள்ளாட்சி அமைப்புகள், பஞ்சாயத்து ராஜ் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணிருக்காங்க, டைரக்டா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லெசன் நீங்க படிச்சுதான் ஆகணும். அப்போ இந்த 4 லெசன் அப்படின்றது நம்ம உங்களுக்கு டேரக்டாக கொடுத்துருவோம். அதே போல் தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம் அப்படின்னு சொல்கிற ஒரு லெசனும் நீங்கள் என்ன பண்ணணும், படிச்சு தான் ஆகணும். எலெக்ஷன் அப்படின்றது உங்களுக்கு எதில் இருக்குது, சிலபஸில் இருக்குது. தேர்தல் அப்படின்றது உங்களுக்கு சிலபஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது நீங்கள் படிச்சு தான் ஆகணும். ஓகே. இந்தியாவில் அரசியல் கட்சிகளும் மற்றும் ஆட்சியல் முறைகளும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு விஷயத்துக்காகவும் வரும். இந்த தேர்தல் அப்படின்றது இங்கே கவர் ஆயிருக்கு இல்லையா, இதுக்காகவும் வரும். இது ரெண்டுத்துக்குமாகவே உங்களுக்கு இந்த லெசன் உங்களுக்கு வரும். பொதுக்கருத்து மற்றும் கட்சி முறை. ஸோ ஓகே, இந்த 1 2 3 4 5 லெசன் பார்த்துருக்கோம். இதெல்லாம் வந்து டேரெக்டாக வெளியே இருந்து பார்க்கும்போதே நமக்கு தெரியுது சிலபஸில் நீங்கள் படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். பொதுக்கருத்து மற்றும் கட்சி முறையும் இருக்குது. உள்ளே போய் நம்ம இன்டெப்த்தாக பார்த்து சொல்லுவோம். இந்த 5 லெசனும் உங்களுக்கு டேரெக்டாக இண்டெக்ஸில் பார்க்குறப்பே தெரியுது. மற்ற லெசன்லாம் நீங்கள் எடுக்கிறப்போ ஒரு இடத்துலையும் ஒரு விஷயங்கள் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சமாக படிக்கிற மாதிரி இருக்கும். அதை உங்களுக்கு என்ன பண்ணுறோம், உள்ள எடுத்து இப்படி ஸ்க்ரோல் பண்ணி நீங்கள் எந்தெந்த விஷயங்கள் படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். இது வந்து உங்களுக்கு இந்திய அரசியலமைப்புடைய முகவரி பார்த்துக்கோங்க. முகவரி அப்படின்றது டேரெக்டாக சிலபஸில் இருக்குது. ஏற்கனவே நிறைய இடத்துல படித்தாலும் இந்த இடத்துலையும் படிச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஓகேங்களா? ஓகே. மற்றபடி இந்த முதல் லெசன் பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரசியல் அறிவியலின் அறிமுகம் அப்படின்ற லெசன்லாம் படிக்கிறதுக்கு ஒன்றுமே இருக்காது. அப்போ இதில் உங்களுக்கு என்ன இருக்குன்னா, பொலிட்டிக்கல் சயின்ஸ்னால் என்ன, பொலிட்டிக்கல் சயின்ஸுடைய கான்செப்ட் என்ன அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் அப்போ இங்கே பாக்ஸில் உங்களுக்கு ஜவஹர்லால் நேரு பற்றி கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி விஷயம் படிச்சுக்கோங்க. இங்கே பொலிட்டிக்கல் சயின்ஸ்னா நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த லெசன் என்ன அப்படின்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ்னா என்ன அப்படின்ற ஒரு பேசிக் கான்செப்டை தான் இது சொல்ல போகுது. உங்களுக்கு சும்மா ரீட் பண்ணுறது கூட இதில் எதுவுமே இருக்காது. ஒரு கான்செப்ட் ஓரியன்டான விஷயங்கள் தான் எல்லாமே இருக்க போகுது. மனப்பாடம் பண்ணுறதுக்கான கண்டென்ட்லாம் உங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ இந்த லெசனில் படிக்க வேண்டிய விஷயங்கள் எதுவுமே இருக்காது. அந்த ஜவஹர்லால் நேரு பற்றி ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த பாக்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க சும்மா மேலோட்டமாக. ஓகேங்களா? அடுத்து உங்களுக்கு அரசு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப உங்களுக்கு கவர்மெண்ட்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தெளிவாக சொல்ல போகுது. அரசு என்பதன் பொருள் மற்றும் வரையறை அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அப்போ அரசாங்கம்னா என்ன, இந்த அரசாங்கம் எப்படி உருவாச்சு, அரசுடைய முக்கிய கூறுகள் என்ன, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்ல போகிறாங்க. அப்போ இது எல்லாமே உங்களுக்கு எப்படி இருக்குன்னா கான்செப்ட் ஓரியன்டாக தான் இருக்க போகுது. இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் படிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்னை கேட்டால் தேவையில்லை அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்வேன். இல்லை நான் கான்செப்ட் ஓரியன்டாக நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக படிக்கலாம். இதுலேயும் இந்தியா ஓரியன்டான தகவல், தமிழ்நாடு ஓரியன்டான தகவல், இதில் உங்களுக்கு தமிழ்நாடு ஓரியன்டான தகவல்னு சொல்ல முடியாது. இந்தியா ஓரியன்டான தகவல்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை தாராளமாக படித்து வச்சுக்கலாம். அப்போ அரசாங்கம்னா என்ன, அரசாங்கம் எதுக்காக
எதுக்காக இருக்குது, அரசாங்கம் ஏன் இருக்குது, அது எதுக்காக இருக்குது, அவங்களுடைய செயல்பாடுகள் என்ன, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் சொல்கிறதா இது உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த லெசன்லையும் நம்ம சொல்லிட்டோம், எதுவுமே பெருசாக படிக்கிற மாதிரி எதுவுமே இருக்காது. தென் உங்களுக்கு அரசியல் அறிவியலில் அடிப்படை கருத்தாக்கங்கள், அப்போ இந்த ரெண்டுமே உங்களுக்கு என்னது தேவையில்லை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியாச்சு. தென் உங்களுக்கு அரசியல் அறிவியலின் அடிப்படை கருத்தாக்கங்கள் பகுதி 1 அப்படின்றதுல அரசியல் அறிவியலின் அடிப்படை கருத்தாக்கங்கள் பேசிக்கான விஷயங்கள் ஒரு சிலது இருக்குது, அதை பற்றி சொல்கிறோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. அப்போ நல்லா பார்த்துக்கோங்க. இறையாண்மை, இந்தியா ஒரு இறையாண்மை பெற்ற நாடு. அப்போ இறையாண்மைனா என்ன அப்படின்ற ஒரு கான்செப்டை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இதை படிக்கலாம். அப்போ ஸ்டேட்மெண்ட்டாக ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு இறையாண்மை பற்றி பேசுகிறப்போ இறையாண்மைனா என்ன அப்படின்ற ஒரு கான்செப்ட் தெரிஞ்சதா தான் உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இறையாண்மைனா என்ன, அதனுடைய கான்செப்ட் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் படிக்கிற அளவுக்கு இதை படிச்சுக்கிட்டிங்கன்னா போதுமான ஒரு விஷயமா இருக்கும். ஓகேங்களா? சும்மா லைட்டாக படிச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானதாக இருக்கும். அதே போல் இங்கே ஒரு கேஸ் பற்றி கொடுத்துருக்காங்க, இந்திய அரசமைப்பு மற்றும் வெசஸ் இறையாண்மை அப்படின்ற ஒரு ராஜ்நாராயணன் வழக்கு, இந்திரா காந்தி வெசஸ் ராஜ்நாராயணன் வழக்கு. இந்த விஷயத்தை நீங்கள் படிச்சுக்கலாம். தென் உங்களுக்கு சமத்துவம், அப்போ சமத்துவம்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயம், இதுவுமே உங்களுக்கு மேலே சொன்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு சமத்துவத்தை பற்றி ஏதோ ஒரு விஷயத்தை ஸ்டேட்மெண்ட் வைஸ் உங்களுக்கு சொல்லும்போது சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ சும்மா ஒரு தடவை ரீட் பண்ணி விட்டுக்கோங்க. சமத்துவம், வாய்ப்புகளை சமத்துவம், சமூக சமத்துவம், குடிமை சமத்துவம், அரசியல் சமத்துவம், இயற்கை சமத்துவம், பொருளாதார சமத்துவம், சமத்துவம்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் டைப்ஸ் ஆஃப் ஈக்குவாலிட்டிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மனப்பாடம் பண்ணுறதுக்கு எந்த ஒரு விஷயமே இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ஒரு கான்செப்ட் ஓரியன்டாக நீங்கள் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதே போல் இந்த லெசனுமே நம்ம இந்த பாயிண்ட்டுமே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், லைட்டாக அப்படியே மேலோட்டமாக பார்த்துட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு ஒரு விஷயம். கான்செப்ட் ஓரியன்டாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா, இல்லைனா எனக்கு சுத்தமாக தெரியாது அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக இந்த லெசனை ஒரு தடவை ரீட் பண்ணி விட்டுக்கலாம். அதுவுமே உங்களுக்கு நிறையாலாம் ரொம்பலாம் போகலாம் இன்டெப்த்தாக. அப்போ இந்தியாவை பற்றி தகவல்கள், இந்தியா ஓரியன்டான விஷயங்கள், அப்போ இங்கே உங்களுக்கு பழமைவாதி, சமதர்மவாதி, பாசிசவாதிகள் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே என்ன பண்ண தேவையில்ல, நீங்கள் படிக்கவில்லை. அப்போ நீங்கள் என்ன படிக்கலாம் அப்படின்னா, இந்த இந்திய அரசியலமைப்பில் சமத்துவம், இந்திய அரசியலமைப்பின் சமத்துவ கருத்தாகும் அப்படின்றது நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக படிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு இந்திய அரசியலமைப்பு பற்றி என்ன பண்ணியிருக்காங்க, இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்த நீங்கள் படிக்கணும். இந்த பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் 11th பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டேரெக்டாக படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த 5 லெசன் மட்டும் தான் சொல்ல முடியும். பேலன்ஸ் எல்லாமே நீங்கள் அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால தான் இன்டெப்த்தாக எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். இங்கே உங்களுக்கு இந்திய அரசியலமைப்பில் சமத்துவம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாம். அதே போல் சுதந்திரம் அப்படின்றது உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இந்தியா லெவலில் தான் கொடுத்துருக்காங்க. இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டு போதும். இப்போ எதுவுமே புதுசாக நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்காது. நீங்கள் 6th 10th வரைக்கும் இருக்கக்கூடிய பாலிட்டியை கண்டென்ட் வைஸ் நல்லா, இப்போ சமத்துவம்னு ஒரு லெசன் படிச்சிருப்போம், இறையாண்மைன்னு ஒரு லெசன் படிச்சிருப்போம். அதை நல்லா படிச்சுட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா அங்கேயே உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சிருக்கும். இங்கே படிக்கணும் அவசியம் இல்லை, நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் மட்டும் நீங்கள் படிச்சுட்டு போனீங்களா போதும். இல்லை எனக்கு சுதந்திரம்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயம் தெரியாது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், படிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, சுதந்திரம் அப்படின்ற ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே உங்களுக்கு இந்தியா ஓரியன்டான தகவல்கள், சும்மா கூற்றுகள்லாம் உங்களுக்கு நிறையா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் போட்டு நம்ம இன்டெப்த்தாக போய் படிச்சுக்கிட்டு இருக்க அவசியம் கிடையாது, சொல்லியாச்சு. ஓகேங்களா? அரசியல் சுதந்திரம், பொருளாதார சுதந்திரம், அப்போ கான்செப்ட் வைஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த லெசன். இதுவுமே உங்களுக்கு இந்தியா ஓரியன்டான தகவல்கள் எங்கே இருக்கோ அதை மட்டும் படிச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானதாக இருக்கும். இங்கே உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அடிப்படை உரிமைகள் பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாம். மற்றபடி வேறு எதுவுமே உங்களுக்கு தேவை இருக்காது. அப்போ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செலக்டிவான விஷயங்கள் கான்செப்ட் வைஸாக சும்மா மேலோட்டமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா போதுமானதாக இருக்கும். ஓகேங்களா? தென் உங்களுக்கு அரசியல் அறிவியலின் அப்போ பகுதி 1 பார்த்தோம். இப்போ வந்து பகுதி 2 பார்க்க போகிறோம். அப்போ சட்டம்னா என்ன, சட்டம் எதுக்காக இருக்குது, ஏன் இருக்குது, அப்போ அந்த சட்டம் எப்படி உருவாச்சு, சட்டத்தில் என்னென்ன வகைகள்லாம் இருக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு பெருசாக ஒப்பனாக சொல்லப்போனால் பெருசாக எதுவுமே தேவை கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தை தாராளமாக சொல்ல முடியும். ஏன்னா கொஷின்ஸும் பெருசாக கேட்கறதில்ல, டேரெக்டாக சிலபஸில் இல்லை, எல்லாமே வந்து உங்களுக்கு கான்செப்ட் வைஸாக நீங்கள் படிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ சும்மா மேலோட்டமாக பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தான், சும்மா ஒரு ரீட் பண்ணிக்கலாம் அப்படின்ற விஷயம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குடியுரிமை, அப்போ சிட்டிசன்ஷிப்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. சிட்டிசன்ஷிப்புடைய வகைகள் அப்படின்ற ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. இதுவுமே உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் பற்றி இந்தியாவில் குடியுரிமை இருக்கு இல்லையா, இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். சிட்டிசன்ஷிப் பற்றி நம்ம 10th புக்லேயே ஒரு லெசன் படிச்சிருப்போம். ஸோ அங்கே உங்களுக்கு படித்ததுனால இங்கே உங்களுக்கு பெருசாக தேவையில்லை. அப்போ இந்த மாதிரி பாக்ஸ் கனெக்ட் இதில் உங்களுக்கு இந்த என்ஆர்ஐ பற்றியும் பிஐஓ பற்றியும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து உங்களுக்கு முதியோர் சட்டம், முதியோர் மற்றும் பெற்றோர் நல சட்டம் 2007, இந்த சட்டத்தை பற்றி நீங்கள் படிச்சுக்கலாம். அப்போ இந்த சட்டம் எப்போன்னு சொல்லி கூட வாய்ப்பு இருக்குது, 2007. ஓகேங்களா? அப்போ இது நீங்கள் போட்டுக்கலாம். உரிமைகள் மற்றும் கடமைகள், அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகள் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. இங்கே உங்களுக்கு அடிப்படை உரிமைகளும் இருக்குது, அடிப்படை கடமைகளும் இருக்குது, சிலபஸில் டேரெக்டாக இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே ஃபுல் அண்ட் ஃபுல் உள்ளே போய் படிக்காமல் இந்த மாதிரி உங்களுக்கு சிலபஸில் டேரெக்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும், அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இந்த பாக்ஸ் இந்த பாக்ஸ் படிக்கலாம். தென் உங்களுக்கு இதெல்லாம் வந்து உரிமைகள் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் உரிமைகள்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நமக்கு பெருசாக எதுவுமே தேவை கிடையாது. இங்கே உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, இது நீங்கள் படிக்கலாம். மத சுதந்திர உரிமைகள், இது நீங்கள் படிக்கலாம். அப்போ டேரெக்டாக இதுவுமே உங்களுக்கு என்ன தான் கிடைக்குது, உங்களுக்கு கான்செப்ட் தான் சொல்லுது, பெருசாலாம் உங்களுக்கு எதுவுமே டேட்டாஸ்லாம் எதுவுமே சொல்லாது. பண்பாடு மற்றும் கல்வி உரிமைகள், இங்கே உங்களுக்கு ஆர்டிகல் 32 பற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ இது நீங்கள் படிக்கணும். தென் உங்களுக்கு
வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தகவல் அறியும் உரிமை பற்றி தனியுரிமை பற்றி கொடுத்துருக்காங்க. தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படின்றது உங்களுக்கு சிலபஸ்ல இருக்குது. ஸோ நீங்கள் அந்த தகவல் அறியும் உரிமைன்னு பார்த்துக்கலாம். அது இருந்தாலும் நீங்கள் தனியாக தான் படிச்சாகணும். இந்த இடத்துல சும்மா லைட்டாக தெரிஞ்சுக்கலாம். மற்றபடி இந்த மாதிரி நமக்கு என்னென்ன உரிமைகள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றிலாம் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதெல்லாம் உங்களுக்கு இந்த கட்டுப்பாடுகள் பற்றிலாம் கோட்பாடுகள் பற்றிலாம் இந்த கோட்பாடுகள் பற்றிலாம் நீங்கள் என்ன பண்ண தேவையில்ல, படிக்க தேவை எதுவுமே இருக்காது. ஓகேங்களா. தென் உங்களுக்கு நெக்ஸ்ட் லெசன் பார்த்தீங்கன்னா மக்களாட்சி. அப்போ இந்த மக்களாட்சி அப்படின்ற லெசனை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஓரியன்ட் ஃபுல்லாகவே ஒரு தடவை ரீட் பண்ணிவிட்டு இந்தியா ஓரியன்டான தகவல்கள் இந்த மாதிரி டேட்டா ஓரியன்டான தகவல்கள் இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா மார்க் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்னால் சொல்ல முடியும். ஃபுல்லாக இந்த லெசன் ஃபுல்லாக படிக்கணுமா அப்படின்றத நம்ம பார்ப்போம். என்ன கேட்டிங்கன்னா ஒரு தடவை ஃபுல்லாக நீங்கள் படிச்சுட்டு ஹைலைட் பண்ணி வச்சுக்கிட்டது பெட்டர் ஒன்றா இருக்கும். தமிழ்நாடு ஓரியன்டாக இந்தியா ஓரியன்டான தகவல். அப்போ மக்களாட்சினா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. மக்களாட்சியினுடைய வகைகள் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. படிச்சுக்கலாம், தாராளமாக படிச்சுக்கலாம், தப்பு கிடையாது. சும்மா ஒரு தடவை ரீட் பண்ண தான் போகிறீங்க. நல்லா பார்த்துக்கங்க, உங்களுக்கு எதுவுமே டேட்டாவே கிடையாது. ஸ்டேட்மெண்ட் வைஸாக கொஸ்டின் கேட்டால் நீங்கள் ஆன்சர் பண்ணியே ஆகணும். ஏன்னா இந்த மக்களாட்சி ஆகட்டும், இந்த இறையாண்மை ஆகட்டும், சமத்துவம் ஆகட்டும், சமதர்மம் ஆகட்டும், சுதந்திரம் ஆகட்டும், இது எல்லாமே உங்களுக்கு அதாவது இந்திய அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான வார்த்தைகள். அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி தெரியணும் அப்படின்னா இந்த லெவல் எக்ஸாம்ஸில் தேவையில்லை. ஒருவேளை நீங்கள் குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸ் லெவலில் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக படிச்சுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு திடீர்னு சமத்துவத்தை பற்றி எழுதுங்கன்னு சொல்லி 12 மார்க் கொஸ்டின் கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு சமத்துவத்தை பற்றி நீங்கள் என்ன சொல்லுவீங்க, சமத்துவத்துக்கு டெஃபினிஷன் தான் கொடுப்பீங்க. ஆனால் இந்த லெசன்ஸ் நீங்கள் படிக்கிறப்போ உங்களால் கண்டிப்பாக ஒரு 12 மார்க் 15 மார்க்கே எழுத முடியும். ஸோ அதுக்காக நீங்கள் படிக்க வேண்டிய விஷயங்கள் தான். இல்லைனா சும்மா குரூப் 4 லெவலில் தான் படிக்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே இருக்காது. சும்மா ஒரு தடவை ரீட் பண்ணி விட்டுட்டு இதுதான் கான்செப்டா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போக போகிறீங்க. வேறு எதுவுமே கஷ்டமான விஷயங்கள்லாம் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா. அதுவும் இந்தியா ஓரியன்டான தகவல்கள் எங்கே இருக்கோ அதை மட்டும் தான் படிக்க போகிறீங்க இந்த லெசனை பொறுத்த வரைக்கும். மார்க்சிய கோட்பாடு இதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே தேவை கிடையாது. பன்மைவாத கோட்பாடு, உயர்ந்த ஒரு கோட்பாடு, இது எதுவுமே தேவையில்லை. இப்போ மகாத்மா காந்தி ஏதோ சொல்லியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க, அது பார்த்துக்காங்க. இந்த மக்களாட்சி பற்றி அறிஞர்கள் சொன்ன 3 விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, இதை நீங்கள் பார்த்துக்கலாம். தென் உங்களுக்கு இந்த லெசனில் வேறு எதுவுமே இல்லை. பூட்டான் பற்றிலாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நமக்கு என்ன கிடையாது, தேவை கிடையாது. அப்போ இந்த காலத்தில் பிரதிநிதித்துவ மக்களாட்சி அப்படின்றது இருக்குது. ஸோ மக்களாட்சியின் வகைகளில் இந்த பிரதிநிதித்துவ மக்களாட்சி அப்படின்றது தான் இப்போ இங்கே நடக்குது. ஸோ அதை நம்ம பார்த்துக்கலாம். மக்களாட்சி அளவிடுதல் மற்றும் மதிப்பிடுதல் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு சும்மா ஒரு தடவை ரீட் பண்ணி விட்டுருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும். மக்களாட்சியுடைய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 25 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. தாராளமாக நீங்கள் ஒரு தடவை ரீட் பண்ணி விட்டுக்கலாம். இந்திய மக்களாட்சியுடைய சாதனைகள் கண்டிப்பாக படிக்கணும். இந்திய மக்களாட்சியின் சாதனைகள் என்னென்ன, இந்தியாவில் மக்களாட்சி போட்டதுனால என்னென்ன சாதனைகள் பண்ணியிருக்கு, இந்திய அரசாங்கத்துடைய சாதனைகள் அப்படின்றது கண்டிப்பாக நீங்கள் படிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்னால் சொல்ல முடியும். தென் உங்களுக்கு சமூக தளம் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் உங்களுக்கு தேவை கிடையாது. பொருளாதார தளம் அதாவது இதுலேயே தான் உங்களுக்கு வருதா, சாரி ஓகே. உங்களுக்கு இதில் இது எல்லாமே அரசியல் தளம், இந்திய மக்களாட்சியின் சாதனைகள், இது எல்லாமே உங்களுக்கு இந்திய அரசியல் மக்களாட்சியின் சாதனைகள் தான். ஸோ இது எல்லாமே படிக்கலாம். இந்திய மக்களாட்சியின் சவால்கள் இதுவும் நீங்கள் படிக்கணும். ஸோ இந்த கடைசியில் இருக்கக்கூடிய இந்த 5.4 5.5 அப்படின்றது நீங்கள் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. அதெல்லாம் ரீட் பண்ணி விடுங்க அப்படின்னு. இதுலேயுமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், செலக்டிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கோம் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ செலக்டிவாக சொன்ன விஷயங்கள் மட்டும் நீங்கள் படிச்சுக்கலாம் இந்த மக்களாட்சி அப்படின்ற லெசன்லையும் சரி. ஓகேங்களா. தென் உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன லெசன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசாங்கத்தின் வகைப்பாடுகள் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு நம்ம இப்போ அமெரிக்காவில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்குது, ஒரு அதிபர் இருப்பார், அதிபர் ஆட்சி முறை பண்ணுவாங்க. அப்போ அதே போல் இங்கிலாந்தில் பார்த்தீங்க அப்படின்னா முடியாட்சி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இந்தியாவில் குடியாட்சி அப்படின்ற ஒரு இருக்குது. அப்போ குடியரசுத் தலைவர் அப்படின்ற ஒருத்தர் இருக்கார். இது மட்டும் இல்லாமல் அரசியலமைப்பு பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள், அப்போ அரசாங்கம் அப்படின்றதுக்கான ஒரு விஷயங்கள், அரசாங்கம் எப்படிலாம் இருக்குது, என்ன டைப் ஆஃப் அரசாங்கங்கள்லாம் இருக்குது, இந்தியாவில் என்ன முறை அரசாங்கம் இருக்குது, அப்போ ஒற்றையாட்சி முறை அரசாங்கம் இருக்குது, கூட்டாட்சி முறை அரசாங்கம் இருக்குது, இந்தியாவில் என்ன அரசாங்க முறை இருக்குது, அப்போ இந்திய அரசியலமைப்பில் ஒற்றையாட்சி முறையின் இயல்புகள் அப்படின்றது என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக படிக்கணும். அப்போ ஒற்றையாட்சி முறைனா என்ன, இந்திய அரசியலமைப்பில் ஒற்றையாட்சி இயல்புகள் என்னென்ன இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை படிச்சுக்கோங்க. அதே போல் கூட்டாட்சி முறை அரசாங்கம்னா என்ன, இந்திய அரசியலமைப்பில் கூட்டாட்சி முறை அம்சங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இந்த லெசனும் நீங்க படிச்சு தான் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம். இரவை சட்டமன்ற முறை இது எல்லாமே நீங்க கூட்டாட்சி அரசாங்கத்துடைய நிறைகள், கூட்டாட்சி அரசாங்கத்துடைய குறைகள் இது எல்லாமே படிச்சுக்கணும், படிச்சு தான் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம். அப்போ இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க வகைகள், நாடுகள். அப்போ ஒரு அரசாங்க முறை எந்தெந்த நாடுகள் இருக்கு, இதெல்லாம் நமக்கு பெருசாக தேவை கிடையாதுங்க, இதெல்லாம் நீங்க விட்டுட்டு போயிடலாம். அப்போ நாடாளுமன்ற முறை அரசாங்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. அப்போ நாடாளுமன்ற முறை இந்தியாவில் பார்லிமெண்ட் அரசாங்கம் தான் செயல்படுது. அப்போ பார்லிமெண்ட் அரசாங்கத்துடைய உங்களுக்கு செயல்பாடுகள் அது எப்படிலாம் இருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அது நீங்க என்ன பண்ணணும், கண்டிப்பாக படிச்சு ஆகணும். சிலபஸ்ல இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமாக இருக்கு. இந்தியாவில் அரசியல் கட்சிகளும் மற்றும் ஆட்சியல் முறைகளும்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ நீங்கள் என்ன பண்ணி தான் ஆகணும், கண்டிப்பாக இந்த லெசன் அப்படின்றது நீங்கள் படிச்சு தான் ஆகணும். ஓகேங்களா. அப்போ நாடாளுமன்ற முறை பற்றி, அப்போ குடியரசுத் தலைவர் முறை அரசாங்கம் பற்றி கொடுத்துருக்காங்க, அதுவுமே நம்ம சிலபஸில் இருக்குதான். ஸோ நீங்கள் படிச்சு தான் ஆகணும். தென் உங்களுக்கு அரசாங்கத்திலிருந்து ஆளுகை பற்றிய கருத்தாங்கள் இதெல்லாம் உங்களுக்கு தேவை கிடையாது. நம்ம சொன்ன விஷயங்கள் மட்டும் படிச்சுக்கிட்டீங்களாலே போதுமானதாக இருக்கும். இந்த மாதிரி பாக்ஸ் கனெக்ட்ஸ்லாம் இதெல்லாம் உங்களுக்கு பெருசாக எதுவுமே கிடையாது. உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய சிலபஸாக போயிடுது. ஸோ இது உங்களுக்கு பெருசாக எதுவுமே தேவை கிடையாது. பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் 11th புக்கில் இந்த மாதிரி அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சமாக தான் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். 12th புக்கில் தான் நீங்கள் நிறையா படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அப்போ இந்த தேசிய ஒட்டுமொத்த மகிழ்ச்சி குறியீடு அப்படின்றது படிச்சுக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்ல முடியும். இதை நீங்கள் படிக்கிறப்போ உங்களுக்கு அது எக்கனாமிக்ஸில் யூஸ் ஆகும். எக்கனாமிக்ஸில் படிச்சிருப்பீங்க, அதான் சும்மா இங்கே ரிவிஷன் பண்ணுவீங்க. அப்போ
இந்த மாதிரி விஷயங்கள் இந்த லெசனில் நீங்கள் செலக்டிவாக நீங்கள் என்னென்ன விஷயங்கள் படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியாச்சு. அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் தான் படிக்கிற மாதிரி இருக்குது, நிறையாவே படிக்கிற மாதிரி இருக்குது. இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே படிக்கிற மாதிரி தான் இருக்குது, படிச்சுக்கலாம். தென் உங்களுக்கு அரசியல் சிந்தனை அப்படின்ற இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் தாராளமாக சொல்ல முடியும். இந்த அரசியல் சிந்தனை அப்படின்ற லெசன் என்ன பண்ண தேவையில்ல, நீங்கள் படிக்க தேவையில்ல, அதை நீங்கள் ஒமிட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். தென் உங்களுக்கு அரசியல் கொள்கைகள் பகுதி 1 அப்படின்றது கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை எடுத்தீங்க அப்படின்னா அரசியல் கொள்கைகள் பகுதி 1 அப்படின்றத எடுத்தீங்கன்னா இதுவுமே உங்களுக்கு தாராளவாதம்னா என்ன, இது வந்து உங்களுக்கு படிக்கும்போது ஒரு ஒரு மற்ற அதர் சப்ஜெக்ட்ஸ்க்கு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்ல முடியும். அப்போ தாராளவாதம்னா என்ன அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இங்கே உங்களுக்கு பெருசாக தேவையில்ல. அப்போ இந்தியாவும் புதிய தாராளவாதம் அப்படின்னு சொல்லி சும்மா லைட்டாக கொடுத்துருக்காங்க, பெருசாக தேவையில்ல. அப்போ பொது உடைமை கட்சி பற்றி கொடுத்துருக்காங்க, ஜோசப் ஸ்டாலின் பற்றி கொடுத்துருக்காங்க, அது இன்னும் உங்களுக்கு நிறைய பேரை பற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு இதெல்லாம் என்னது தெளிவாக சிலபஸ் பேர்லேயே இருக்குது. அரசியல் கொள்கைகள் ஒருத்தருக்கும் ஒரு கொள்கை அப்படின்றது இருக்கும், ஒரு நாட்டுக்கும் ஒரு கோட்பாடு அப்படின்ற விஷயங்கள் இருக்கும். அந்த கோட்பாடெல்லாம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் என்னது இந்த லெசன் அப்படின்றது. இந்த லெசனில் என்னை பொறுத்த வரைக்கும் எதுவுமே பெருசாக கிடையாது. அப்போ இந்த இந்திய தேசியவாதம் இருக்கு இல்லையா, இந்த இந்திய தேசியவாதம் அப்படின்றத மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கங்க, ஒரு தடவை ரீட் பண்ணி விட்டுங்க. அப்போ இந்திய தேசியவாதம் எப்படிலாம் வந்துச்சு, அப்போ அதனுடைய எதிரான சவால்கள் என்ன, அப்போ பிரிவினைவாதம் அப்படின்ற ஒன்று ஏற்படுச்சு, எப்படி ஏற்படுது அப்படின்ற விஷயங்கள்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க அப்படின்ற விஷயம் சொல்ல முடியும். ஓகேங்களா. அப்போ இந்த பாசிசம் இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. ஓகேங்களா. நாசிசம் பாசிசம் இதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது. இந்த லெசனை நீங்கள் முடிச்சு விட்டுட்டு அந்த நம்ம சொன்ன ஒரு பாயிண்ட் மட்டும், இந்த சொன்ன ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் படிச்சுட்டு என்ன பண்ணிட்டு வந்துடலாம், இந்த லெசனை முடிச்சு விட்டுட்டு வந்துடலாம். தென் அரசியல் கொள்கைகள் பகுதி 2 அப்படின்னு சொல்லி எடுத்தீங்கனாலுமே அதே தான், உங்களுக்கு சேம் கான்செப்டில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் தான் இருப்பாங்க. அப்போ ஒருத்தரும் ஒரு கோட்பாடு சொல்லியிருப்பாங்களே, அதை பற்றி சொல்லிக்கலாம். இந்திய அரசும் மகளிர் அதிகாரம் ஏற்றலும் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் தாராளமாக படிக்கணும். ஏன்னா உங்களுக்கு மகளிர் அதிகாரம் எடுத்தல் அப்படின்னு சொல்லி என்ன இருக்குது சிலபஸில் டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் படிச்சுக்கலாம். வேறு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வேறு எதுவுமே நீங்கள் எப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறப்பே நமக்கு தெரியுது, இதெல்லாம் கண்டிப்பாக சிலபஸில் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம். சுற்றுச்சூழலியல் அப்படின்றது கொடுத்துருக்காங்க இல்லையா, அவ இதை பொறுத்த வரைக்கும் சுற்றுச்சூழலேருந்து ஏற்கனவே நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த சுற்றுச்சூழலிய விஷயங்கள் இந்தியாவில் நிறைய இயக்கங்கள் நடந்திருக்கும். இந்தியாவின் சுற்றுச்சூழல் இயக்கங்கள் அப்படின்றது இருக்கு இல்லையா, இது நீங்கள் படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த பீஸ்னோ இயக்கம் எப்போ நடந்துச்சு, எதுக்காக நடந்துச்சு, என்ன மேட்ரு. அதே போல் சிப்கோ இயக்கம் எப்போ நடந்துச்சு, எங்கே நடந்துச்சு, எதுக்காக நடந்துச்சு. இந்த அமைதி பள்ளத்தாக்கு பாதுகாப்பு இயக்கம் இதுவும் நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த அப்பிகோ இயக்கம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு சும்மா ஒரு தடவை ஏன் நடந்துச்சு, எதுக்காக நடந்துச்சு அப்படின்ற கான்செப்ட் தெரிஞ்சுக்கிறப்போ ஒரு பொறுத்துக்களை கொடுத்து கேட்கக்கூட உங்களுக்கு இங்கே கேட்கலனாலும் எக்கனாமிக்ஸில் கேட்கலனாலும் பாலிட்டியில் கேட்கலனாலும் உங்களுக்கு என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் இருக்குது அங்கே கேட்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஜாகிரஃபி இருக்குது, ஜாகிரஃபியில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்து எங்கே நடந்துச்சு, எப்போ நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயம். ஓகேங்களா. அப்போ இது உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்ல முடியுது. தென் உங்களுக்கு என்ன லெசன் இருக்குது, இல்லை இந்த செலக்டிவான விஷயங்கள் படிச்சுக்காங்க. இந்த பொதுக்கருத்து மற்றும் கட்சி முறை அப்படின்ற ஒரு லெசன் நியூவாக சேர்த்த ஒரு விஷயத்துக்காக இருக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயம் தான் இது. அரசியல் கட்சிகள்னா என்ன, அரசியல் கட்சிகளுடைய டெஃபினிஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த லெசன் எடுத்தீங்க அப்படின்னா பொது கருத்து கொடுத்துருக்காங்க, வறுமைனா என்ன அப்படி சொல்லி இந்த மாதிரி முக்கியமான பிரச்சனைகள்லாம் பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த பாகுபாடுகள்லாம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் கொடுத்துட்டு தென் உங்களுக்கு இதெல்லாம் நீக்கிறதுக்காக உங்களுக்கு அரசியல் கட்சிகள் இருக்குன்றதை சொல்லிட்டு டெஃபினேஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படின்றது கொடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ உங்களுக்கு சிலபஸில் புதுசாக என்ன சேர்த்துருக்காங்க, இந்தியாவில் அரசியல் கட்சிகளும் ஆட்சியல் முறைகளும் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த அரசியல் கட்சிகள் இந்தியாவில் அரசியல் கட்சிகள் குரூப் 4 சிலபஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ்நாடு மற்றும் இந்தியா அப்படின்னு சொல்லி ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. அப்போ தமிழ்நாடு பற்றி நம்ம பின்னாடி வரக்கூடிய அந்த லெசன்ஸில் 5 லெசனில் படிச்சிருப்போம். இங்கே உங்களுக்கு அரசியல் கட்சிகளை பற்றி கொடுத்துருக்காங்க. இங்கே உங்களுக்கு இந்த இங்கிலாந்தில் கட்சி முறை, ஐக்கிய அமெரிக்க நாடுகளின் கட்சி முறை இதெல்லாம் நீங்கள் படிக்காமல் என்ன பண்ணுறதுலாம் இதெல்லாம் விட்டுட்டு டேரெக்டாக இந்தியாவில் கட்சி முறை அப்படின்றத வந்து எடுத்து படிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இந்தியா ஓரியன்டான தகவல்கள் என்னென்ன இருக்குது அதை மட்டும் பார்க்கலாம். அப்போ தமிழ்நாட்டில் கட்சி முறை அப்படின்றது இருக்கா, அதையும் எடுத்து பார்த்துக்கலாம். அதே போல் உங்களுக்கு மக்களாட்சியில் அரசியல் கட்சிகளின் பங்கு இது எல்லாமே நீங்கள் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ ஆட்சி முறைகள் பற்றி படிக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த லெசன் அப்படின்றது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் இந்த லெசன் பொறுத்த வரைக்கும். அப்போ இதுலையுமே நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த சொன்னக்கூடிய விஷயங்கள் மோஸ்ட்லி நீங்கள் படிக்கிற மாதிரி தான் இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் செலக்டிவாக படிக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும், ரெண்டுமே இருக்கும். ஓகேங்களா. இதுதான் உங்களுக்கு நீங்கள் இந்த 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புத்தகத்தில் நீங்கள் படிக்க வேண்டிய லெசன். மற்றபடி இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்ல முடியும். இதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்காமல் ஒரு சில விஷயங்கள் இப்போ இவ்வளோ நேரம் நம்ம எடுத்து சொன்னதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு சிலது பார்த்தோன்னே இது படிக்கணும்னு சொல்லி தோணும், ஒரு சிலது பார்த்தோன்னே இது படிக்க தேவையில்லை அப்படின்ற ஒரு விஷயம் தோணும். அப்போ எந்த விஷயம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சுன்னா ஒரு இந்தியன் கான்ஸ்டியூஷன் பற்றியோ, இந்தியாவுடைய அரசியலமைப்பு முறை பற்றியோ, இல்லை இந்தியா தமிழ்நாடு பற்றின தகவல்களோ ஏதோ ஒன்று இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக படித்து தான் ஆகணும். அதை நீங்கள் ஒமிட் பண்ணவே முடியாது. மற்றபடி நீங்கள் ஒரு வேர்ல்டு லெவலில் இருக்குது அப்படின்னா நீங்கள் படிக்க தேவை கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம். மற்றபடி இங்கே இருக்கக்கூடிய லெசன்ஸ் எல்லாமே தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம் சரி, உள்ளாட்சி அரசாங்கம் இப்போ இங்கே வேர்ல்டு பற்றி ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் விட்டுட்டு போயிடலாம். அதே போல் இந்த உள்ளாட்சி அரசாங்கங்களும் சரி எப்படி வளர்ந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஆரம்பிச்சு இப்போ எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு வளர்ச்சி வரைக்கும் சொல்லியிருப்பாங்க, அது நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். இல்லை உங்களுக்கு ஃபாரின் பற்றி வேர்ல்டு பற்றி ஏதாச்சும் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அது தேவையில்லை. இதெல்லாம் வந்து உங்களுக்கு முழுக்க தமிழ்நாடு பற்றி தான் இருக்கும். சும்மா இந்த லெசன்லாம் உங்களுக்கு என்ன இருக்குன்னா கான்செப்ட் சமூக நீதினா என்ன, ஜான் ரால்ஸ் அப்படின்ற ஒரு கோட்பாடு பற்றிலாம் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் சும்மா லைட்டாக மேலோடமாக பார்த்துட்டு மற்ற விஷயங்கள்லாம் படிச்சுக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்ல
முடியும். அப்போ இதுதான் நம்ம பொலிட்டிக்கல் சயின்ஸ் 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த 6 லெசன் அப்படின்றது நீங்கள் நல்லா படிச்சுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. மற்றபடி இந்த ஒரு 3 லெசன் நீங்கள் படிக்க தேவையில்லை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. மற்றபடி இந்த 1 2 3 4 5 இந்த 5 லெசன்ஸில் நம்ம சொன்ன செலக்டிவான விஷயங்கள் மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதுமானதாக இருக்குது. ஓகேங்களா? ஓகே. அப்போ இதுதான் நீங்கள் 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்க வேண்டிய பாடங்கள், ஏன் படிக்கணும், எதுக்காக படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படின்ற விஷயம் எல்லாத்தையுமே சொல்லியாச்சு. நம்ம ஏதாச்சும் சொல்லாமல் மிஸ் பண்ணியிருந்தோம்னா கூட நம்ம இவ்வளோ நேரம் கொடுத்த ஐடியாஸ் வச்சு உங்களுக்கு திருப்புறப்ப என்ன தெரியும், இது படிக்கணும் நம்ம சார் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஓகே. அப்போ இதுதான் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம், தெளிவாக சொல்லியிருப்போம். நம்ம வரக்கூடிய வகுப்புகளில் 12th பொலிட்டிக்கல் சயின்ஸில் என்னென்ன படிக்கணும் அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம். இந்த வகுப்பு முழுக்க புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புறேன். புரிஞ்சிருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தொடர்ந்து நம்ம இதே போல இன்னொரு வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.